இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்மையான விருந்துங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? ஃபிஷ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டு நல்லா குடிச்சிக்கலாம் ஸ்ட்ராங்கா. ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் தான் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்தோன்னே குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுட்டேன். இதுக்கு வந்து தனியாக குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் வெறும் தலையை மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள் நல்லா இடித்து வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து உப்பு. இது 4 பொருள் மட்டும் ஆட் பண்ணாலே மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். வந்து நான் புளியும் ஊற வச்சுட்டேன். ஒரு சட்டி எடுத்து எண்ணெயை ஊற்றி வெந்தயம், அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு லைட்டாக போட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்க வேண்டியது தான். பெரட்டி விட்டதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறதுக்காக மூடிடணும். தேவையான அளவு தண்ணியும் எப்பயோ ஊற்றிக்கோங்க. திறந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். அதனால் இப்பயே டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தலையை மட்டும் வச்சு தான் நான் குழம்பு பண்ண போகிறேன். ஏன்னா மீன் வந்து குழம்புல போட்டால் யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தலையை மட்டும் போட்டு நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மீன் நல்லா எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து மீன் பொரிக்கிற வேலை தான் நம்ம பண்ண போகிறேன். நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஊறின மீனை தூக்கி நம்ம அதில் போட்டுக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா தெரியும் தோலில் வந்து எந்த அளவுக்கு வந்து மசாலா ஒட்டியிருக்குன்றது. இது மீனில் மசாலா தனியாக வரவே வராது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். நாங்கள் ஹார்பரில் போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்த மீன் தான் இது. இங்கே வாங்கினா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டு போன மாதிரி இருக்கும். இது நாங்கள் டேரெக்டாக போய் வாங்கினதுனால எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. இந்த ஃப்ரைடே வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.